தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு காவிரி நீர் உரிமை குறித்து பேசாதவர்கள் துரோகிகள் என்று திமுக மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். மாமல்லபுரம் வந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொகுதி மறுவரையறையை எதிர்க்காதவர்கள் எட்டப்பர்கள் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தயாநிதி மாறன் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு காவிரி நீர் உரிமை குறித்து பேசாதவர்கள் துரோகிகள் என்றும் நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சு பாம்புகள் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி தந்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தொகுதி மறுவரையறையை ஆதரித்து வாக்களித்தோரை மட்டுமே ராகுல் காந்தி எட்டப்பர் என்று விமர்சித்தார் என்றார். அவர் சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற எட்டப்பர் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ முதல்ல அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவர் முதல்ல அறிவிச்சிட்டாரு. எட்டப்பர் லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்காரு அவர். ரெண்டாவது அமித்ஷாவினுடைய அதிமுக இருக்கிற எம்பிக்கள் அவரெல்லாம் எட்டப்பர் லிஸ்ட்ல இருக்காங்க. மூணாவது யார் இருக்கா? பாஜக. அது முதல்ல அந்த பில்லை கொண்டு வரது பாஜக தான். எம்பியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வேற யாரும் இந்த எட்டப்பர் லிஸ்ட்ல சேருதாங்கிறத நீங்க கேட்க வேண்டியது. யார் ஓட்டு போடுறாங்களோ அப்பதானே தெரியும். தொகுதி மறுவரையறை விஷயத்தில் காங்கிரஸ் தெளிவாக உள்ளது என்றும் அது மீண்டும் கொண்டுவரப்பட்டால் அதை முழுமையாக தோற்கடிப்போம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இடைத்தேர்தலுக்காக காத்திருப்பதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே பல்லாவரத்தில் சீமான் தலைமையில் புதிய உறவுகள் இணையும் விழா நடைபெற்றது. அப்போது சுமார் 1000 இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தனர். அப்போது பேசிய சீமான், தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதிகள் இருக்கும்போது ஏன் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் விஜய் நிற்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றது? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க? தொடர்ந்து பேசிய அவர் இடைத்தேர்தலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இருக்குதான், இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட ஆமா. எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே மாலை காலை 2 வேலைங்க. அவன் அந்த பயிற்சியாளர் மாட்டுக்கறி கோழி வேணாம், என்னதான் சாப்பிட சொல்ற? ஐயோ மாட்டுக்கறி மசூல் பில்ட் பண்ணதானே இது பண்ண பிடி என்னையா பெரிய கொடுமையா இருக்கு. படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், கொலவெறியா இருக்கு. திராவிடத்திற்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்து அரசியல் செய்தது நாம் தமிழர் கட்சி என்றும் அது விளைந்து அறுவடை செய்யும் போது வேறு ஒருவர் கைக்கு சென்றுவிட்டதாகவும் சீமான் கூறினார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆயிரக்கணக்கான மலர்களால் பலவிதமான வடிவங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. வல்வில் ஒரு விழாவை ஒட்டி கொல்லிமலையில் உள்ள வாசலூர்பட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை ஆட்சியர் மதுபாலன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியில் 40,000 வண்ண ரோஜா மலர்களால் ஆன மாட்டு வண்டி, 30,000 ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்ணத்து பூச்சி, 30,000 பலவண்ண மலர்களால் உருவாக்கப்பட்ட தேனீ, 200 கிலோ எடை கொண்ட காய்கறிகள் மற்றும் பழ வகைகளால் செஸ் ஒலிம்பியாட் சின்னமான தம்பி உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சாமந்தி, ஆர்கிரிட், லெல்லியம், சொர்க்கப்பறவை, சம்பங்கி உள்ளிட்ட 75,000 பல்வகை மலர்களால் ஆன மலர் படுக்கை மற்றும் மலர் அலங்காரம் ஆகியவை கண்ணாடி மாளிகையில் அமைக்கப்பட்டிருந்தன. இந்தியா வரைபடம் போட்டு அதுல நவதானியங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மீன் வடிவுல, கோழி, ஆடு அந்த வடிவுல எல்லாம் பூவால வச்சு அலங்காரப்படுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. மலர் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த காய்கறி அலங்காரத்தையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை அருகே வங்கதேசத்தைச் சேர்ந்த 250 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை அடுத்த கேளாம்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் சட்டவிரோதமாக பல ஆண்டுகளாக வசித்து வரும் வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 250 பேரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கேளாம்பாக்கம் சுற்றுவட்டார ஊராட்சிகளில் சட்டவிரோதமாக வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட தாம்பரம் காவல்துறையினர் ஏறத்தாழ 250 பேரை பிடித்தனர். கைப்பட்டூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அனைவரையும் வைத்து காவல்துறையினர் விசாரித்ததில் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த அவர்கள் பணம் கொடுத்து ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை பெற்று குழந்தைகளோடு வசித்து வந்தது தெரியவந்தது. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசிக்கின்றனர், இதற்கு முன்பு வேறு எங்கு வசித்தனர், இவர்களுடன் மொத்தம் எத்தனை பேர் இந்தியாவிற்குள் நுழைந்தனர், தற்போது அவர்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் குறித்து பிடிபட்டவர்களிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் மத்திய அரசின் அனுமதி பெற்று அனைவரையும் அவர்களது சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்புவது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
சிறிது நேரத்திற்கு மட்டுமே போதையை தரும் போதைப் பொருட்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரழித்துவிடும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், எதிரி நாடுகள் நமது நாட்டின் எதிர்காலமான இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். போதை அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருபவர்களை சமூகம் ஒதுக்கி வைக்காமல் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பளித்து மதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். लेकिन साथियों, जब कोई युवा अगर ड्रग्स के एडिक्शन में फंस जाए तो केवल एक युवा नहीं हारता, एक सपना हार जाता है, एक सपने का बाल मृत्यु हो जाती है. நாடு முழுவதும் 100 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் 1 கோடி இளைஞர்கள் பங்கேற்புடன் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கேரளாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கேரளாவின் முக்கிய நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் சில வீடுகள் இடிந்து விழுந்தன. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கண்ணூர் மாவட்டம் ஸ்ரீகண்டபுரத்தில் இரவில் பெய்த மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. மலப்புரம் மாவட்டம் முழுவதும் கனமழை தொடர்வதால் சாலியார் ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடுக்கியில் கனமழை காரணமாக மலங்காரா அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையிலிருந்து உபரி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டிலும் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வெள்ள பாதிப்பில் 13 பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் 8 பேரை காணவில்லை என்று முதலமைச்சர் சதீசன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கனமழை பெய்த நிலையில் பதனம்திட்டாவில் குடியிருப்பு பகுதியில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதில் ஏராளமான வீடுகள் மற்றும் கடைகள் நீரில் மூழ்கியுள்ளன. செங்கனூர் ஆரன்முளா சாலையில் சில பகுதிகளில் வெள்ள நீர் வடியாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆலப்புழா மாவட்டத்தில் பம்பா, அச்சன்கோவில் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே கனமழையால் அங்கன்வாடி கட்டடம் சரிந்தது. பாலக்காடு கிழக்குஞ்சேரி பாலக்குடி நீர்வீழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டார். கேரளாவில் கனமழை தொடர்வதால் சபரிமலை பயணத்தை மறுபரிசீலனை செய்ய பக்தர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பம்பையில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களிலும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் குஜராத் மாநிலத்தில் கனமழை பெய்தது. சுரேந்திரநகர் மாவட்டத்தில் கனமழையால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்தனர். சூரத் மாவட்டத்தில் கிம் ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் ஒல்பேட் மற்றும் மங்ரோல் தாலுகாக்களில் உள்ள கிராமங்களில் நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உத்தராகண்டின் உத்தரப்பிரயாகில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதேபோல டெல்லி மற்றும் நொய்டாவிலும் மழை பெய்தது.